ஒரு 82 வயசு இளைஞர் ஒருத்தர் வந்து உள்ளே வராரு. வந்தவுடனே அவர்கிட்ட அந்த ஆண்டி கேட்குறாங்க, நீங்கள் எப்படி இந்த 82 வயசில் இவ்வளோ இளமையாக இருக்கீங்க அப்படின்னோடனே அவர் சொல்கிறார், காலையில் 4:30 மணிக்கெல்லாம் பிரம்ம முகூர்த்தத்தில் நான் ஏஞ்சி மெடிடேஷன் பண்ணுவேன், யோகா பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஒரு வாக்கிங் போயிட்டு வந்து 2 கிளாஸ் ஒயின் சாப்பிடுவேன் அப்படின்னோடனே ஆண்டிக்கு பயங்கர ஷாப்பு. என்னங்க அது ஒயின் சாப்பிடுவீங்களா? அப்படியே பழக்கமாயிடுச்சு எனக்கு. பரவாயில்ல, அப்படி வந்து நீங்கள் இவ்வளோ இளமையாக இருக்கீங்க, நீங்கள் இவ்வளோ தூரம் இளமையாக இருக்கீங்கன்னா அப்போ உங்கள் அப்பாவும் ரொம்ப நல்லா வாழ்ந்துருப்பார் போல இருக்கு. அவர் எத்தனை வயசில் செத்தார்? யார் சொன்னால் அவர் செத்தாருன்ட்டு? அவர் உயிரோடு தான் இருக்கார். காலையில் நாங்கள் ஒயின் சாப்பிடும்போது 2 பேரும் செய்ய சொல்லி தான் சாப்பிடுவோம். காலையில் அவரும் சீக்கிரமாக எழுந்திருப்பார், யோகா பண்ணுவார், அதே மாதிரி 2 கிளாஸ் ஒயின் சாப்பிடுவோம். ஏங்க உங்களுக்கே 82 வயசுனா அவருக்கு என்ன வயசு? அவருக்கு ஒரு 100 வயசு ஆகுதுங்க. போன வாரம் தான் நாங்கள் கொண்டாடணும். முதல் பல்லை இப்போ தான் விழுந்தது அவருக்கு கேக் சாப்பிடும்போது. அப்போ பரவாயில்லைங்க, உங்களுக்கு 82 வயசு, அப்பாவுக்கு வந்து 100 வயசுன்றீங்க. அப்போ ஹெரிடிட்டியாகவே பாரம்பரியமாகவே நீங்கள் இப்படி தான் ஹெல்த்தியாக இருக்கீங்க போல இருக்கு. உங்கள் தாத்தா எத்தனை வயசில் செத்தாரு? யார் சொன்னால் எங்கள் தாத்தா செத்தாருன்னு? என்னங்க இது வம்பா இருக்குது? உங்களுக்கு 82 வயசு, அப்பாவுக்கு வந்து 100 வயசுன்றீங்க. அப்போ உங்கள் தாத்தாவுக்கு 116 வயசு ஆகுதுங்க. ஆனால் முந்தா நாளில் அவரால் எழுந்திருக்க முடியல. நாங்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுப்பணும். ஏன், என்ன ப்ராப்ளம்? முந்தா நாள் வந்து அவர் கல்யாணம். ஏங்க என்னங்க 116 வயசில் எப்படிங்க கல்யாணம்? இந்த கல்யாணம் யார் கேட்டா? அவர் கேட்டாரா இல்லை நீங்கள் கேட்டிங்களா? அது ஆக்சுவலாக சிச்சுவேஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. என்ன சிச்சுவேஷன் ஆயிடுச்சு? அவரால் அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆயிடுச்சு. வேற வழி இல்லாமல் நாங்கள் வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்னு சொல்ல. ஸோ எதுக்காக அதை சொல்லனா, ஒருத்தர் இளமையாக இருக்கிறதுக்கு, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். அது சரியாக இருக்கலாம், இல்லை சரியாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு என்னுடைய உற்சாகத்துக்கு, ரொம்ப சந்தோஷத்துக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த மாதிரி விருதுகள். அதுவும் ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ண ஒரு புதிய பாதைங்கிற படமோ, இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ண ஒத்த செருப்புங்கிற ஒரு படத்தையோ கவனமாக இப்போ எனக்கு வந்து இந்த விருது கொடுக்கறதன் மூலமாக இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு நமக்கு எதாவது சீரியஸாக ஏதாவது நல்ல படங்கள் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கறதுக்கு இதை விட மீறின பரிசு எனக்கு கொடுக்க முடியாது. அதனால இது மிகப்பெரிய சந்தோஷம். நன்றி.